ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். வந்தி சுபது ஆதியல்லி கணநாதனா என்ற பாடலை பதிவிட்டிருக்கிறேன். அந்த பாடலில் உள்ள சில அர்த்த பாவங்களையும் சில விசேஷமான விஷயங்களையும் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பி இந்த சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். வந்தி சுபது ஆதியல்லி கணநாதனா. நாம் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் முதலில் விநாயகரை பூஜை செய்து அவருடைய அருளை பெற்றுதான் மேற்கொண்டு தொடர வேண்டும். அதைத்தான் இங்கு புரந்தரதாசர் நாம் முதலில் கணநாதனை பஜிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். பஜிக்கத்தான் வேண்டுமா? அவரை விநாயகரை பஜித்துத்தான் காரியங்கள் செய்ய வேண்டுமா என்ற சந்தேகம் வந்தால் அதற்கு அடுத்த வரியில் அனுபல்லவியில் புரந்தரதாசர் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார். சந்தேகமில்லா ஸ்ரீ ஹரியாஜ்ஞை இலக்குண்டும். பகவானே நியமித்திருக்கிறான். இன்னென்னாருக்கு இன்னென்ன செயல்கள், இன்னென்ன தேவதைகள் இன்னென்ன செயல்களை செய்ய வேண்டும். வருணன் என்றால் மழை பொழிய வேண்டும், சூரியன் என்றால் வெளிச்சம் தர வேண்டும். அந்த மாதிரி ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு ஆக்ஞையை இட்டிருக்கிறான். அதுபோல நாம் செய்யும் காரியங்களில் தடை வராமல் இருக்க வேண்டுமானால் விநாயகனை வணங்கியே தீர வேண்டும் என்று வற்புறுத்தி கூறியிருக்கிறார் இங்கு புரந்தரதாசர். சந்தேகமே இல்லை, நிச்சயமாக கணபதியை வழிபட்டுத்தான் ஆக வேண்டும். கணபதியை வழிபட்டால்தான் நம்முடைய காரியங்கள் நன்றாக நடக்கும் என்று உறுதியாக கூறுகிறார். இதற்கு சில உதாரணங்களையும் அவர் சரணங்களில் கொடுக்கிறார். ಹಿಂದೆ ರಾವಣ ತಾನು ಬಂಧಿಸದೆ ಗಜಮುಖನ ನಿಂದು ತಪವನ್ನು ಗೈದು ವರಪಡೆಯಲು ಒಂದೇ ನಿಮಿಷದಿ ಬಂದು விக்னமுன்னு ஆச்சரித்து தந்த வரகளெல்லாம் தரகே இழிகிதனும் அப்படிங்கிறார். அதாவது ராமராவண யுத்தத்தில் ராவணன் தோற்று போனான். இது நாம் எல்லாம் அறிந்ததே. இந்த ராவணன் தோற்று போனதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய கர்வம், ஆணவம், அவன் பிறன்மனை நோக்கும் இழிவான நோக்கம், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம். எவ்வளவுதான் வேதங்கள்லாம் படித்து உணர்ந்து அதை பாராயணம் செய்திருந்தாலும் சாமவேதம் பாடி ஈஸ்வரனையே வழிபட்டவன், ஈஸ்வரனையை மகிழ்வித்தவன். அப்பேற்பட்ட ராவணன் தோற்றுப்போக காரணம் பல காரணங்கள், அவனுடைய ஆணவம் முதலான பல காரணங்கள். இங்கு புரந்தரதாசர் முக்கியமான ஒரு காரணத்தை என்ன சொல்கிறார் என்றால், அவன் போருக்கு புறப்படும் பொழுது பகவான் விநாயக பெருமானை ஸ்மரிக்கவில்லை, பூஜிக்கவில்லை, நினைக்கவில்லை. அதனால்தான் அவன் தோற்றான் என்று இங்கு புரந்தரதாசர் பதிவிடுகிறார். அவன் எவ்வளவோ வரங்களை பெற்றிருக்கிறான். ಹಿಂದೆ ರಾವಣ ತಾನು ಬಂಧಿಸುದೇ ಗಜமுகன நிந்து தபவனு கெய்து வரப்படையிடும். எவ்வளவோ வரங்களை பெற்றிருக்கிறான். ஆனால் ಒಂದೇ ನಿಮಿಷದಿ ಬಂದು ವಿಘ್ನವನ್ನು ஆச்சரித்து தந்த வகரங்களெல்லாம் தரகை எழுதினார் தாசர்வாள். அதாவது ஒரு நிமிஷத்தில் வந்துட்டான் சுவாமி விநாயக சுவாமி. ஒரே நிமிடத்தில் வந்து அவனுடைய அத்தனை வரங்களையும் வீணாக போகும்படியாக செய்து அவனுக்கு தோல்வியை அருளினார் என்று விநாயக பெருமானுடைய வழிபாடு இல்லாவிட்டால், அதாவது ரெண்டு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, விநாயகனை வழிபட வேண்டும், வழிபட்டால் நன்மை உண்டு. வழிபடாமல் செய்தால் தீமையும் உண்டு. ஆனால் வழிபடுவது கட்டாயம். இங்கு விநாயக பெருமானை வழிபடப்படுவது என்பது கட்டாயமான ஒரு காரியம் என்று இங்கு புரந்தரதாசர் வற்புறுத்துகிறார். சரி, இப்பொழுது ராவணன் வழிபடவில்லை, அதனால் தோல்வி அடைந்தான். சரி, வழிபட்டவர்கள் நிலை என்ன? அதையும் அடுத்தது சொல்கிறார். ಅಂದಿನ ಬಗೆಯರಿದು ಬಂದು ಹರಿ ಧರ್ಮಜಗೆ ಮುಂದೆ ಗಣಪನ ಪೂಜಿಸೆಂದು ಪೇಳಿ ಒಂದೇ ಮನದಲ್ಲಿ ಬಂದು ಪೂಜಿಸಲು ಗಣನಾಥ பொந்திசித நிர்விக்னதிந்த ராஜ்யவனு அப்படிங்கிறார். இந்த வழிமுறையை அறிந்து யுதிஷ்டரனுக்கு, பஞ்சபாண்டவர்கள் அவர்களுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உபதேசம் செய்கிறார். யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன் இந்த யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன் பகவான் விநாயகனை வணங்க வேண்டும், பூஜிக்க வேண்டும், ஸ்மரிக்க வேண்டும்.
அப்படியா செய்தால்தான் உனக்கு வெற்றி கிட்டும் என்று பகவான் கிருஷ்ணரே தானே வந்து அந்த பாண்டவாளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார். அந்த உபதேச சிரமேற்கொண்டு பாண்டவர்களும் விநாயகரை பூஜை பண்ணி அவருடைய அருளை பெற்று அதன் பின்புதான் யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். அதனால் அவர்களுக்கு வெற்றி கிட்டியது. ராவணன் பூஜிக்கவில்லை, தோல்வி அடைந்தான். பாண்டவர்கள் கிருஷ்ணனுடைய அறிவுரைப்படி பூஜித்தார்கள், வெற்றி அடைந்தார்கள். அதனால் விநாயக பூஜை என்பது, விநாயக வழிபாடு என்பது நம்முடைய மதத்தில் கட்டாயமான ஒன்று, ஆப்ஷனே கிடையாது. அவசியம் நாம் விநாயகரை பூஜை செய்தே ஆக வேண்டும். அதனால் இங்கு அவளை எப்படி புரந்தரதாசர் அவர் வலியுறுத்தி கூறுகிறார். கடைசி சரணத்தில் ಇಂದು ಜಗವೆಲ್ಲವೊಮ್ಮೆ ನಂದನನ ಪೂಜಿಸಲು ಚಂದದಿಂದಲೇ ಸಕಲ ಸಿದ್ಧಿಗಳ ನಿತ್ತು ತಂದೆ ಸಿರಿ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸೇವೆಯೊಳು ಬಂದ ವಿಘ್ನವ ಕಳೆದು ஆனந்த கொடுவனு. இன்று ஜெகமெல்லாம் உலகம் முழுக்க விநாயகனை, அந்த உமாபுத்திரனை வணங்குகிறது, கொண்டாடுகிறது. அதனால்தான் விநாயக சதுர்த்தி போன்ற முக்கியமான பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். விநாயக பெருமானை கொண்டாடுவது மிகவும் மிகவும் எளிதானது. ஒரு சிறு மஞ்சளை எடுத்து பொடி செய்து வைத்து அதற்கு ஒரு குங்குமம் வைத்து பிள்ளையார் என்று சொன்னால் அவர் பிள்ளையார் தான். மகா கணபதியை எவ்வளவு ஒரு சின்ன உருவத்திலும் சரி, இல்லை பெரிய சிலைகள் செய்தும் வழிபடலாம். சின்ன மஞ்சள் குங்குமத்திலே கூட அவர் வந்து விடுவார். அவர் அவ்வளவு எளிமையானவர், அவருடைய பூஜையும் அவ்வளவு எளிமையானது. அதனால் இன்றைக்கு எல்லா ஜகம் முழுக்க, உலகம் முழுக்க அவருடைய வழிபாட்டை மேற்கொண்டு அதனால் அவருடைய அருளை பெறுகிறார்கள். தந்தை சிறிய புரந்தர விட்டலான சேவையோடு பந்த விக்னவ கலவு ஆனந்த கொடுவனும். பகவான் ஸ்ரீமன் நாராயணனை நாம் பூஜிக்க வேண்டுமென்றால் கணபதி ஆராதனை செய்து மேற்கொண்டு நாம் பகவானுடைய பூஜையை செய்தால், இது சத்யநாராயண பூஜையெல்லாம் பார்க்கிறோம், அப்படி தான் செய்யப்படுகிறது. முதலில் கணபதி பூஜை போன்றவற்றை செய்வது தான் சத்யநாராயண பூஜையை செய்கிறோம். அதனால் எந்த பூஜை செய்தாலும் அந்த புரந்தர விட்டலன் சேவையில் நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டுமென்றால் பகவான் விநாயகருடைய அருள் நமக்கு நிச்சயம் வேண்டும். அந்த அருள் நமக்கு எப்பொழுதும் இருக்கட்டும் என்று புரந்தரதாசர் இங்கு வலியுறுத்தி கூறுகிறார். நமஸ்காரம். மகாகணபதியே நமஹ. லம்போதரமூர்த்திக்கு ஜெய்.